தன் குடும்ப கௌரவத்திற்கு தனது மகள் தீபிகா களங்கம் வர வைத்து விடுவாளோ என்று கோவத்தின் உச்சியிலிருந்த அப்பா அஜய் மல்கோத்ராவிடம் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுகிற மாதிரி கூறிக்கொண்டிருந்தான் நீரஜ். நான் தீபிகாவை பற்றி எந்த தப்பும் சொல்ல வரலப்பா. அவள் உங்களோட செல்ல பொண்ணு வேற. ஆனால் என்னோட தங்கச்சி இப்படி எவன் கூடயோ பேசி பழகி அவள் எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஈஸ்வர் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சீக்கிரமாக அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். நானும் அதை தான் நினச்சேன். அவளுக்கு கல்யாணம் பண்ண வரன் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? தீபிகாவுக்கு வரன் வெளியில பார்க்க போறீங்களா? என்னோட தம்பி தான் இருக்கானே, அவன் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான் ஆஸ்திரேலியாவுல. தீபிகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே? தருணா? அங்கிள், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? தருணை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவன் ரொம்ப நல்ல பையன். ஆமா தாரா, அதுவும் நிஜம்தான். தருண் நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவனா தான் இருப்பான். நான் இதை பத்தி யோசிக்கிறேன். இவ்வாறு சொல்லிய அஜய் மல்கோத்ரா இப்போது அமைதியாக கண்களை மூடியபடியே சோஃபாவில் சாய்ந்தார். மறுநாள் வழக்கம் போல மாலை நேரம் தீபிகா கதிரின் கடைக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். அவளுடைய அப்பாவும் அண்ணனும் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார்கள். எப்போதும் ஆபீஸ் பிசினஸ் மீட்டிங் என வெளியே போகும் இவர்கள் இப்போது எதுவும் பேசாமல் இப்படி வீட்டு லிவிங் ரூமில் இருப்பதை பார்த்து தீபிகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா, நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? இல்ல தீபிகா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஆமா, நீ இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்க? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு தான் போறேன்பா. ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு போறியா? எந்த ஃப்ரெண்டு? காலேஜ்ல உங்க கூட படிச்சவங்களா இல்ல நம்மளோட ரிலேஷன்ல யாராதா? அப்பா, அது வந்து அந்த ஃபுட் ட்ரக் நடத்துற பையனை தானே பார்க்க போற? இல்லப்பா, அப்படி இல்லையே. பொய் சொல்லாத தீபிகா. நான் உனக்கு அன்னைக்கே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். ஆனா நீ திரும்ப திரும்ப சொல் பேச்சு கேட்காம அங்கேயே போயிட்டு இருக்க. நீரஜும் உன்னை 2 தடவைக்கு மேல அங்க பாத்திருக்கான். இப்போ ஈஸ்வரும் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த விஷயத்தை இப்படியே விடுறதா இல்ல. அவங்க போய் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ அந்த பையன்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வேற பேசுறியாமே. அப்பா, உங்களுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் எல்லாம், எனக்கு அது கிடையாது. ஸ்டாப் இட் தீபிகா. இந்த குடும்பத்துல பிறந்துட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்கியா? அப்பா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க இப்ப இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? தீபிகா, உன்னை வாய மூட சொன்னேன். என்னையவே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். அப்பா, என்ன சொல்றீங்க? கல்யாணமா? நான் யுஎஸ்க்கு போய் எம்பிஏ படிக்க போறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். உனக்கு இப்போ கால் கட்டு போட்டாதான் சரியா இருக்கும். நீ சாப்பிட்றதுக்காக மட்டும் அந்த ஃபுட் ட்ரக்குக்கு போற மாதிரி எங்களுக்கு தெரியல. எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்காததுனால இதுக்கு மேலேயும் நாங்க எங்களோட முடிவை எடுத்துதான் ஆகணும். உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. தாராவோட தம்பி தருண் தான் அது. அவனுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். அவன் ஆஸ்திரேலியால இருந்து திரும்ப வந்ததும் அதை பத்தி நம்ம முடிவெடுக்கலாம். என்ன? தாரா அண்ணியோட தம்பி தருணா? என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட முடிவை கேட்கல, என்னோட முடிவை தான் சொன்னேன். இதுக்கு மேலே நீ அடிக்கடி அங்க போற இங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை திரும்பவும் நாங்க பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ட்ரக் அந்த இடத்துல இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. இவர்களுக்கிடையே சிக்கிக் கொண்டு தூண்டிலில் சிக்கிய புழுவை போல துடிப்பது என்னமோ தீபிகா தான். அப்பாவும் அண்ணனும் மிரட்டியதால் அதற்கு மேலும் கதிரின் கடைக்கு போக விரும்பவில்லை தீபிகா. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரோடு அன்றைக்கு சென்ற பொழுது அங்கே பெரிய பிரச்சனையாகிவிட்டது. தொடர்ச்சியாக 4 நாட்களாக அவள் வெளியில் போகவில்லை. அழுது அழுது அவளுக்கோ காய்ச்சலே வந்துவிட்டது. தன்னுடைய அறையை விட்டு வெளியே வராமல் படுத்துக் கொண்டிருந்தாள் தீபிகா. ஒரு வழியாக தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு எங்கேயாவது வெளியே போகலாம் என்று நினைத்தாள் தீபிகா. ஆனால் அங்கு வந்த நீரஜோ, தீபிகா எங்க போற? நான் எங்க வேணும்னாலும் போவேன். உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ஆனா உனக்கும் தருணுக்கும் நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ண போறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இவ்வாறு தன்னுடைய அண்ணனிடமே கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் தீபிகா. நேராக அவள் கதிரின் கடைக்கு தான் வந்திருந்தாள். அவள் வருவதை பார்த்ததுமே கதிரின் முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது. ஈஸ்வரின் மீதும் அவனுக்கு அதிகமான கோபம் இருந்தது. ஆனாலும் தீபிகா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 4 நாட்களாக கடைக்கு வராததால் தீபிகாவை கதிரின் கண்கள் தேடத் தொடங்கியது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவன் அவளை கண்டும் காணாதது போல அமைதியாக இருந்தான். கடைக்கு வந்தும் ஏதும் பேசாமல் ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தாள் தீபிகா. என்ன மேடம், நீங்களா திரும்பவும் கடைக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தான் நீங்க இங்க வந்தா பிடிக்காதே. திரும்ப திரும்ப இங்க எதுக்கு மேடம் வர்றீங்க? கதிர், கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்றியா? நானே ஃபுல் டென்ஷன்ல வந்திருக்கேன். என்னாச்சு மேடம், ரொம்ப டல்லா இருக்கீங்க? என்ன, உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா கதிர், எனக்கு ஃபீவரா இருக்கு. எவ்வளவு மெடிசன் போட்டாலும் தீரல. மருந்து போட்டும் தீரலையா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பெப்பர் தூக்கலா 1 கப் நாட்டுக்கோழி சூப் தர்றேன்.
ஏற்கனவே அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த நாட்டுக்கோழி சூப்பை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் தூக்கலாக பெப்பரை போட்டு அவள் முன்பாக கொண்டு வந்து நீட்டினான் கதிர். அதை அமைதியாக குடித்துக் கொண்டிருந்தாள் தீபிகா. என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் வளவலன்னு பேசிட்டு இருப்பீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க? வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் கதிருக்கு இதயத்திலேயே கத்தியால் குத்தியதை போல இருந்தது. கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்களா? யார் மாப்பிள்ள? அன்னைக்கு கடைக்கு வந்தாரு அந்த பாய் ஃப்ரெண்டா? அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஆனா இப்போ என்னோட வீட்ல கதையே வேற. அன்னைக்கு நான் இங்க வந்தது ஈஸ்வர் வீட்ல போட்டு கொடுத்துட்டான். இனிமே அவன் என்னோட ஃப்ரெண்டே கிடையாது. என்னோட அண்ணியோட தம்பி ஒருத்தன் ஆஸ்திரேலியாவுல டாக்டரா இருக்கான். அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா மேடம்? அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன கதிர் இப்படி கேக்குற? எனக்கு அந்த தருணை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இப்ப என்ன அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. எல்லாமே பணம் செய்யற வேலைதான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கதிர், என் மேல யாருக்குமே அக்கறை கிடையாது. எங்க வீட்டை பொறுத்தவரை எல்லாமே பிசினஸ் 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 தான். ஆனா எனக்கு அது பிடிக்காது கதிர். எனக்கு இப்படி ஃப்ரெண்ட்லியா மனுஷங்க கூட பழகணும். பணத்தை பார்த்து பழகுறது என்னோட கேரக்டரே கிடையாது. இதை கேட்ட கதிருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் தீபிகா என்னதான் பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு இந்த சாதாரண வாழ்க்கை பிடித்திருக்கிறது என்று. விடுங்க மேடம், நிச்சயம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க, அவ்வளோதானே. இன்னும் எதுவும் முடிஞ்சு போகலையே. அது வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கலாமே. இப்போதைக்கு வீட்டில் ஓகே சொல்லிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க கதிர்? நீங்க சொல்றதும் சரிதான். ஓகே, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா யாராச்சும் பார்த்தா திரும்பவும் பிரச்சனை வந்துரும். இவ்வாறு சொல்லிவிட்டு கிளம்பினாள் தீபிகா. இப்போதுதான் மனதில் உள்ள ஏதோ ஒரு பாரமே குறைந்தது போல இருந்தது. கதிருக்கும் தீபிகாவிற்கு அந்த வாழ்க்கையில் விருப்பமில்லை என்பதை தெரிந்து கொண்டதில் சந்தோஷமாக இருந்தது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தீபிகாவின் குடும்பம் போடும் அந்த பிளானை எப்படி தகர்க்க போகிறார்கள்? கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.